கடல் கொதித்து சூடாற்ற முழுமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் முந்தோன்றி மூத்ததுவும் பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்களை பார்த்ததுவும் மலைகளும் நதிகளும் கடலும் பூமியும் வெண்ணிலே மிளர்கின்ற நட்சத்திரங்களும் இருக்கின்ற வரையிலும் இந்த நில உலகம் வாழும் வரையிலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே என்று பிறந்தவள் இவள் என்று எவராலும் கண்டு உணர முடியாத செந்தவள் இன்னும் வரப்போகிற யுக யுகாந்திரங்களுக்கும் நிலைத்து நிற்கும் அந்த உயர்தனி செம்மொழி வாழ்க வளர்க. உலக நாடுகளின் மன்றத்திலே ஆட்சி மொழியாக மிளர்கின்ற காலமும் வருக என்ற உணர்வோடு எத்தனையோ நாட்கள் எத்தனையோ மேடைகள் இந்த கடையநல்லூரில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் இந்து சமயத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளும் வேற்றுமை காணாமல் ஒற்றுமையோடு பாச உணர்வோடு ஒருவரை ஒருவர் அரவணைத்துக் கொண்டு வாழ்கின்ற இந்த திருநகரில் கோடையிடி திராவிட மணியோடு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே உரையாற்றிய அதே திடலில் காயிதேமில்ல திடலில் நெடிய இடைவெளிக்கு பிறகு இடைப்பட்ட காலத்தில் பலமுறை நான் கடையநல்லூருக்கு வந்திருந்தாலும் அந்த நெடுஞ்சாலையிலேயே பிரச்சார வாகனத்தில் நின்றவாறு உரையாற்றிவிட்டு அடுத்த இடங்களுக்கு விரைந்து சொல்ல வேண்டிய சூழலில் இருந்த நான் இன்று மீண்டும் பல ஆண்டுகளுக்கு பின்னர் பொங்கி வரும் பெருவெள்ளமாக 3 பக்கங்களில் இருக்கின்ற கூட்டத்தை பார்க்கிற பொழுது இந்தியாவின் தென்னிந்தியாவின் வரைபடத்தை போல இருக்கக்கூடிய இந்த இடத்தில் வருகிறந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் உணர்ச்சியூட்டும் உரைகளை நிகழ்த்திய என் சகாக்கள் என் உயிர் சகோதரர்கள் அமர்ந்திருக்கின்ற மேடையில் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற மாணவ பருவத்திலே அங்கே நீலநல்லூருக்கு அருகாமையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியிலே பயின்று கொண்டிருந்த காலத்திலேயே அவரது ஆற்றலை கண்டு வியந்து அரவணைத்து கழகத்தின் மாணவர் இயக்கத்திலே சேர்ப்பித்து 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் பாடுபட்ட காலத்தில் எனக்கு பக்கத்துணையாக இருந்து பின்னர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முகிழ்த்த பின்னரும் தோன்றா துணையாக சபதங்களுக்கோ சதனங்களுக்கோ சஞ்சலங்களுக்கோ இம்மியளவும் இடம் தராமல் இந்த இயக்கத்தை கட்டி காத்து வருகிற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆருயிர் தம்பி திருவராபுரம் ராஜேந்திரன் அவர்களே, கழகத்தின் பொருளாளர் கனலும் அனலும் கலந்து வந்த உரையில் சரித்திர நிகழ்வுகளை பலர் அறியாத உண்மைகளை கோடிட்டு காட்டி இங்கே விரைந்து தன் உரையை முடித்துக் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் பொருளாளர் என் ஆருயிர் தம்பி நெய்வேலி செந்திலதிபன் அவர்களே, கழகத்தின் மாவட்ட செயலாளர்களே, முருகன் உள்ளிட்ட நகர செயலாளர்களே, ஒன்றிய செயலாளர்களே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, எனதருமை தாய்மார்களே, அன்பு பெரியோர்களே, இந்த மேடையிலே வந்து
எனக்கு கைத்தறி ஆடைகளை வழங்கியும் மலர் மாலைகள் சூட்டியும் என்னை ஊக்குவித்த திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, எனக்கு பொன்னாடை அணிவித்து உற்சாகப்படுத்திய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்து சகோதரர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற அரசியல் கட்சிகளின் தோழர்களே, எந்த கட்சியிலும் சாராத நடுநிலையாளர்களே, நான் மிகவும் மதிக்கின்ற ஜனநாயகத்தின் விழிகளான செவிகளான தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, பத்திரிகை செய்தியாளர்களே, சிரம் தாழ்ந்த வணக்கம். திகைத்து போய் நிற்கிறேன். இவ்வளவு மாபெரும் கூட்டம் காசு கொடுத்து அழைத்துக் கொண்டு வரப்பட்ட கூட்டம் அல்ல. ஏழையாக இருந்தாலும், ஓலை குடிசையிலே இருந்தாலும், வறுமையின் பிடியிலே இருந்தாலும், சொந்த காசை செலவழித்துக் கொண்டு இந்த 31 ஆண்டுகளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து வருகின்ற அவர்களின் தாள்களிலே பணிந்து நான் நன்றி தெரிவிக்க வேண்டிய நிலைமைக்கு உரிய கழக காவலர்களே, இயக்கத்தின் காவல் தெய்வங்களே, உங்களுக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 8 வயதிலே மேடை ஏறி பேச ஆரம்பித்தாரா? 1964 ஆகஸ்ட் 21 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னிலையில் கோகலே மண்டபத்தில் இந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முழக்கமிட்ட என்னை அந்நிரவு நுங்கம்பாக்கம் இல்லத்திலே சந்தித்த வேளையில், தம்பி, நீ நன்றாக பேசினாய், உனக்கு எந்த ஊர் என்று கேட்கின்ற அந்த பெருமையை பெற்றவா. 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 25 முறை சிறைச்சாலைக்கு சென்று அங்கு வந்த டாக்டர் கலைஞருடைய உடன்பிறப்புகளை என் உடன்பிறவாத சகோதரர்களாக நேசித்து பாசம் காட்டி, அது சிறைச்சாலை அல்ல, அது ஒரு கல்லூரி மாணவர் விடுதி என்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற விதத்தில் அனைவருக்கும் ஒரே உணவு, அனைவருக்கும் ஒரே விதமான வசதி, இதுவே ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் என்பதெல்லாம் கிடையாது என்பதை அது 25 முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறைக்கு சென்ற போது அந்த தோழர்களை அரவணைத்த காரணத்தால் அவர்கள் நெஞ்சிலே என்னை ஏற்றி போற்றிய காலமும், அந்த நாட்களிலே மாணவர் இயக்கத்திலே வந்து செந்தமிழ் அறிவாக முழங்கிய ஷேக் முகமது இந்த மேடைக்கு வந்து எனக்கு ஒரு 5 நிமிடம் பேசுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்க, இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் வந்த பேச்சாற்றல் குறையாத டாக்டர் ஷேக் முகமது உரையாற்றிய பின்னர் கடந்த கால நிகழ்வுகள் மின்னலான என்னுடைய எண்ண திரையில் ஓடி மறைகின்ற வேளையில் இந்த கடையல்லூரை நினைத்து பார்க்கிறேன். 1976 ஜனவரி 29ஆம் தேதி ஆட்சி கலைக்கப்படுவதற்கு முதல் நாள் இதே இடத்தில், இதே கடையநல்லூரில் நான் 2 மணி நேரம் உரையாற்றினேன் திமுக கழகத்தின் மேடையில். அன்று இரவு என் நினைவில் மாறாத மாணிக்க கட்டி அசன் இப்ராஹிம் வீட்டிலே நூற்றுக்கணக்கானவர்களுக்கு அருமையான பிரியாணி விருந்து, அதை சுவையாக சுவைத்து மகிழ்ந்து நள்ளிரவுக்கு மேல் விடைபெற்று சென்றதற்கு பின்னர் மறுநாள் மாலை 6 மணிக்கு மக்கள் தொடர்பு அதிகாரி அலுவலகத்திலே கல்லூரி மாணவர்களோடு அமர்ந்து நான் உரையாற்றிக் கொண்டிருந்த போது ஓடி வந்து ஒரு மாணவன், தினமர் அலுவலகத்தினுடைய சுவற்றிலே ஒரு சுவரொட்டி தொங்குகிறது,
திமுக அரசு டிஸ்மிஸ் என்று சுவரட்டி தொங்குகிறது என்று சொன்னவுடன் நான் உடனடியாக முதலமைச்சருடைய இல்லத்துக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயன்ற போது அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதை அறிந்து அந்த சென்னை மாநகரில் மிக உயர்ந்த பதவியிலே இருந்த இந்த நெல்லை தென்னம்பாண்டி மண்டலத்தைச் சேர்ந்த ஒருவரிடம் என்னவென்று கேட்க, ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது, நீ நாளையே புறப்பட்டு சென்னைக்கு வா என்று அந்த பெருந்தகை சொல்ல, அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக என் வீட்டு வாயிலில் ஒரு போலீஸ் வேனும் 3 போலீஸ் ஜீப்புகளும் வந்து நிற்க, நான் வாசலில் வந்து எட்டி பார்த்த போது ராஜபாளையத்து ராதாகிருஷ்ண ராஜா டிஎஸ்பியாக நெல்லையிலே நேர்மையான போலீஸ் அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருந்த அவர் என்னை நோக்கி வந்தபோது, நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். தெரியும், நன்றாக தெரியும். 10 நிமிடங்கள் எனக்கு அவகாசம் கொடுங்கள், நான் சித்தமாக வருகிறேன் என்று இல்லத்துக்குள்ளே சென்று என் துணைவியாரிடம், காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கிறது, எங்கே கொண்டு போவார்கள், எந்த வழக்கிலே பூட்டுவார்கள், என்றைக்கு நான் திரும்பி வருவேன் என்று எனக்கு தெரியாது, இதையே நாட்குறிப்பிலே எழுதி வைத்துவிட்டு அவரோடு சென்று பாளையங்கோட்டை தாலுகா போலீஸ் ஸ்டேஷனிலே நான் அமர வைக்கப்பட்ட போது அங்கு யாருமே இல்லை. சிறிது நேரம் கழித்து நக்சலைட் இயக்கத்தை சேர்ந்தவர் என்று அப்பொழுது காவல்துறை தேடிக் கொண்டிருந்த மாப்பிள்ளைசாமியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாளை வட்ட செயலாளர் தங்கப்பாண்டியனும் கொண்டு வரப்பட்டார்கள். நள்ளிரவு 12 மணிக்கு தூத்துக்குடியிலே நெருக்கடி நிலையை எதிர்த்து வீர கர்ஜனை புரிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மதிப்புமிக்க தலைவருமான அனந்தன் நம்பியார் அவர்களும் வழக்கறிஞர் பாளை சண்முகம் அவர்களும் அங்கே கைது செய்யப்பட்டு நான் இருந்த அடைக்கப்பட்டிருந்த அறையிலேயே கொண்டு வந்து அடைக்கப்பட்டார்கள். பொழுது விடிந்தது, செய்தி வந்தது. திருவனந்தபுரத்திலே இருந்து ட்ரக்குகளிலே இந்திய ராணுவத்தினர் நீட்டிய துப்பாக்கிகள், இரும்பு துப்பாக்கிகள், அந்த துப்பாக்கிகளோடு 2 பக்கத்தில் உள்ள துப்பாக்கிகளை காட்டியவாறே செல்ல வீடுகளின் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு மனித சஞ்சாரமே இந்த தெருக்களில் இல்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் அப்படியே அமைதியாக இருந்த அந்த பாளையங்கோட்டையில் 10 மணிக்கு மேல் கொக்கரகுளம் நீதிமன்றத்துக்கு எங்களை அழைத்துக் கொண்டு செல்ல போலீசார் உட்பட்ட போது என் கிராமத்தில் நான் திமுக வேட்பாளராக ஊராட்சி மன்றத்திலே வெற்றி பெற்றதற்காகவும் குருவிக்குளம் ஒன்றிய பெருந்தலைவராக வெற்றி பெற்றதற்காகவும் கருப்பு சிவப்பு வண்ணத்திலே ஒரு 2.5 பவுன் தங்க மோதிரம் அணிவித்திருந்தார்கள். அதை கடத்தி கொடுத்துவிட்டு வேலிலே ஏறுகிற பொழுதே நாங்கள் அந்த நக்சலை தோழரிடமும் திமுக தோழரிடமும் இப்பொழுது நான் முழக்கம் எழுப்புவேன். ஊர் அமைதியாக இருக்கிறது, ஒரு சலனம் இல்லை, தெருவிலே ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை, கதவுகளை எல்லாம் பூட்டி வைத்துக் கொண்டு பயந்து போய் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் அடிவயிற்றிலிருந்து முழக்கம் எழுப்புவேன், நீங்கள் அதை பின்பற்றி முழக்கமிட வேண்டும் என்று சொல்லி நெருக்கடி நிலை ஒழிக, எமர்ஜென்சி ஒழிக, டாக்டர் கலைஞர் வாழ்க, எதேச்சாதிகாரம் வீழ்க, சர்வாதிகாரம் மடிக என்று நான் சொல்ல சொல்ல அந்த 2 பேரும் அவர்கள் திரும்ப சொல்ல ஆங்காங்கே வீடுகளில் கடைகளில் இருந்தவர்கள் என்ன சத்தம் கேட்கிறது என்று அவர்கள் ஜன்னல்களை திறந்து வைத்துக் கொண்டு எங்கள் வேலை உற்று பார்க்க கொக்கரகுளம் நீதிமன்ற வாயிலே எங்களை கொண்டு போய் நிறுத்துகிறவரை முழக்கமிட்டதா? இவர்கள் இப்பொழுது பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு ரிமாண்ட் செய்யப்படுகிறார்கள் என்றவுடன் மீண்டும் அந்த கொக்கரகுளம் வாசலிலிருந்து பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை இருக்கிறதை ஊமைத்துறை உடைத்துக் கொண்டு போன சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலை வாயில் வரையிலும்
இதே விளக்கத்தை கர்ஜனையாக நான் சொல்ல, குமரி மாவட்டத்திலே இருந்து வந்து அழைக்கப்பட்ட இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் 18 பேர் ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டு நாங்கள் கவலையோடு வந்தோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கொஞ்சம் மனதிலே அச்சமும் இருந்தது ராணுவம் போவதை பார்த்து. ஆனால் நீங்கள் எழுப்பிய முழக்கம் இருக்கிறதே, அது திராவிட இயக்கத்தின் முழக்கம். அஞ்சானஞ்சன் அழகிரி சாமி போன்றவர்கள் எழுப்பிய முழக்கம். நாங்கள் பூரித்து போனோம் என்று புலகாங்கிதத்தோடு சொல்லி, அதன் பிறகு மறுநாள் எங்களுக்கு விசா தண்டனையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தகவல் வர சரியாக 9 மாதங்கள் கழிக்க இருந்த வேளையில் ஒரு நாள் காலை நேரத்தில் நான் அழைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு வந்த தூத்துக்குடி பெரியசாமி எப்ப விடுதலை வரும் என்று என்னிடம் கேட்டார். நான் வழக்கம் போல சொன்னேன், வருஷங்கள் பல ஆகும். உண்மையிட்ட வந்து நான் கேட்டேன் பாரு, என் தலையில் அடிச்சுக்கொண்டேன். இதையே சொல்லி சொல்லி எங்களை வீணடிச்சிட்டீங்க. ஆனால் பகல் 12 மணிக்கு நான் வேலூர் சிறைக்கு மாற்றப்படுவதாக தகவல் வந்து மாலை 6 மணிக்கு மேல் நான் வேலூர் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு நள்ளிரவு நேரத்திலே திருச்சியிலே கொண்டு போய் நிறுத்தி ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு என் சகோதரன் அடைக்கலத்திடம் டிஎஸ்பி பதவேசம் உங்க தலைவருக்கு ஏதாவது சிற்றுண்டி வாங்கி வாருங்கள் என்று சொல்ல அவர் சிற்றுண்டி வாங்கி வந்து நான் அறிந்துவிட்டு மீண்டும் புறப்பட்டு பகல் 1 மணிக்கு வேலூர் மத்திய சிறையிலே கொண்டு போய் நான் அடைக்கப்பட்டேன். 19 மாதங்கள் வேலூர் சிறையிலே என் வாழ்வு மிக வெற்றிகரமாகவும் உற்சாகமாகவும் கழிந்தது. அதில் நான் எழுதிய கடிதங்களைத்தான் சிறையில் விரிந்த மடல்கள் from the portraits of a prison என்ற நூலாக நான் சிறைச்சாலையில் இருந்து சண்முகையிலே கண்மணிகளுக்கு எழுதிய கடிதங்களை, உலக சரித்திர மாவீரர்களை பற்றி நான் எழுதிய கடிதங்களை புத்தகமாக தொகுத்து இந்தியாவின் தலைமை அமைச்சராக பின்னர் பொறுப்பேற்ற டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடம் சென்று ஒரே ஒரு கோரிக்கை, நீங்கள் பிரதமராக போகிறீர்கள். நான் செப்டம்பர் மாதத்தில் நான் ஜெயிலில் எழுதிய கடிதங்களை புத்தகமாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறேன். தமிழ் புத்தகத்தை டாக்டர் கலைஞர் வெளியிடுவார், ஆங்கில புத்தகத்தை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டபோது என்று அழைத்தாலும் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு செப்டம்பர் 3ஆம் தேதி அங்கே அடையாறுக்கு செல்லுகிற வழியில் ஒரு பெரிய மண்டபத்தில் 3000 பேர் அமரக்கூடிய அந்த இடத்தில் தலைமை அமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங்கும் முன்னாள் முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் ராம் அவர்களும் இருந்த இடத்தில் நூல்கள் வெளியிட்டு விட்டு பேசுகிற போது பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னார், நான் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன் காங்கிரஸ் கட்சியை. அவர் சொன்னார், என்னை பார்க்க பலமுறை நண்பர் வைகோ வந்திருக்கிறார், ஒரு முறை கூட சுயநலத்துக்காகவோ தனிப்பட்ட சிபாரிசுகளுக்காகவோ அவர் என்னிடம் வந்ததில்லை. நாட்டுக்காக, நந்தமிழ் நாட்டுக்காக, அந்த மாநிலத்துக்காக, அவர் இந்தியாவிலே நாதியற்று கிடக்கின்ற மக்களுக்காக, இப்படித்தான் அவர் பொது பிரச்சனைகளுக்காக என்னை வந்து சந்தித்திருக்கிறாரே தவிர தனக்காகவோ தன் குடும்பத்திற்காகவோ தன் கட்சிக்காகவோ என்னை வந்து அவர் சந்திக்கவில்லை. இதோ இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஒளிமிக்க தலைவர்களுக்கு வெற்றி, before the galaxy of leaders of Tamil Nadu who are sitting in the dais, அவர் தனித்து நிற்கிறார். I salute him, நான் அவருக்கு வணக்கம் செலுத்துகிறேன் என்று பேசி என்னை பெருமைப்படுத்தி விட்டு போனார். நான் எண்ணி பார்க்கிறேன், இதே கடையநல்லூர் வழியில் தான் இந்த அகல ரயில் பாதையை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடம் இது லாபகரமானதல்ல என்று கைவிடப்பட்ட இந்த ரயில் பாதை, அகல ரயில் பாதையை, விருதுநகரில் இருந்து கொல்லம் வரையிலே செல்கிற பாதையை நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்று
வாஜ்பாய் அவர்களிடம் சொன்னார். ரயில்வே அமைச்சர் நிதிஷ்குமாரை அழைத்து அவர் கோரிக்கையை நிறைவேற்றி தாருங்கள், அகல ரயில் பாதைக்கு பட்ஜெட்டிலே சேருங்கள் என்று சொன்னார். அதே போல இந்த அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டதை இங்கே தம்பி ராஜேந்திரன் நினைவூட்டினார். நான் 1971 குற்றாலம் சேதுமாளிகையில் டாக்டர் கலைஞரின் தலைமையிலே எனது திருமணம் என்று அழைப்புதல் அச்சடித்து ஹிலால் பிரஸிலே என் நண்பர்களுடைய பிரஸிலே அச்சடித்து எல்லா இடத்திலும் கொடுத்துவிட்டு வந்த போது மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் ரத்தினவேல் பாண்டியன் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு சற்று உடல்நலம் இல்லையா, திருமணத்துக்கு வர இயலாமல் இருக்கிறேன் என்று உங்களுக்கு தகவல் சொல்ல சொன்னார். நான் நண்பர் சண்முக சுந்தரத்தையும் வக்கீரப்பாவையும் அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக ஓட்டுநர் ஆழ்வார் வாடகை காரை ஓட்ட சென்னை சென்று சேர்ந்து டாக்டர் கலைஞருடைய வீட்டுக்கு நான் சென்றபோது துண்டு சீட்டை கொடுத்தவுடனே மேலே வர சொல்லி நிகழ்ச்சியிலே போட்ட பூமாலை ஒன்று கண்ணில் விழுந்து அது காயமாகிவிட்டது, 10 நாட்களுக்கு எந்த பிரயாணமும் கூடாது என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். உன் திருமணத்திற்கு நான் வர இயலவில்லை, ஆனால் அதற்கு பின்னர் நெல்லை மாவட்டத்துக்கு எப்பொழுது வருகிறேனோ அப்போது உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று அவர் சொன்ன பின்னர் டாக்டர் நாவலர் இல்லத்திற்கு சென்று நான் சுயமரியாதை உணர்வோடு பகுத்தறிவு திருமணமாக திருமணத்தை நடத்த இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வர இயலவில்லை, நீங்கள் வந்ததை நடத்தி தாருங்கள் என்ற போது சற்று ஏழையாக பார்த்து விட்டது. உனக்கு இப்போதுதான் என்னை பற்றி கண்டறிந்ததா என்று வழக்கம் போல அவர் என்னை கடிந்து கொண்டு வருகிறேன், குற்றாலத்துக்கு அவசியம் வருகிறேன் என்று அந்த நாளிலே அவர் வந்து என்னுடைய திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு போன பின்னர் ஐயா ஆதித்தனார் முன்னிலை ஏற்க ரத்தினவேல் பாண்டியன் அவர்கள் வரவேற்புரையாற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கணபதி நாடாரும் அழகிரிசாமியும் ஆனடி அருணாவும் விருதுநகர் சீனிவாசரும் மொழிப்போர் கணபதி சீனிவாசரும் வாழ்த்துரைக்க அதற்கு பின்னர் நான் மீண்டும் அவரை இதேபோல ரயிலிலே சந்திக்க வேண்டிய காலம் எப்பொழுது வந்ததென்றால் என் தந்தையார் 72ஆம் ஆண்டு புற்றுநோய் காரணமாக ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு மத்தியாஸ் மருத்துவமனையிலே இறந்து போனார். அதன் பிறகு கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் கழித்து எனக்கு உடலிலே நலிவு ஏற்பட்டு நான் வேலூர் அதே மருத்துவமனைக்கு சென்று உலக புகழ்பெற்ற டாக்டர் ஜான்சனிடம் சென்று அவர் உங்களுக்கும் இங்கே ஒரு 2-3 சோதனைகள் நடத்த வேண்டி இருக்கிறது என்று சொன்னார். அந்த சோதனைகள் நடத்தப்பட்டு பயப்பட வேண்டாம், உரிய மருந்துகள் தருகிறேன் என்று சொல்ல நான் சொன்னேன், எங்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் நெல்லை மாவட்ட சுற்றுப்பயணத்துக்கு வருகிறார், நான் இந்த ஆஸ்பத்திரியிலே இருக்க மாட்டேன், நான் அவரை ஓடி சென்று வரவேற்க வேண்டும் என்ற போது கூடாது கூடாது, இன்னும் 1 மாத காலம் இந்த மருத்துவமனையில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னதை மீறி உடனே புறப்பட்டு வந்து பொன்னாடை வாங்கிக் கொண்டு மலர் மாலை வாங்கிக் கொண்டு சங்கரங்கோயில் ரயிலடியில் விடியற்காலை 7 மணிக்கு போய் நிற்கின்ற போது முதலமைச்சர் வருகின்ற புகைவண்டி அங்கே வந்து நின்றது. பலரோடு நானும் நின்றேன். பக்கத்திலே இருந்த செயலாளர் சண்முகநாதனை அழைத்து என்னை சுட்டிக்காட்டி கலைஞர் இந்த வண்டியிலே அவனை ஏற்று என்று சொன்னார். வாகனம் புறப்பட்டது. ரயில் நான் மலர் மாலையையும் பொன்னாடையும் ஒரு கரங்களிலே கொடுத்தேன். உள்ளே போய் அமர்ந்தவுடன் கேட்டார், ஏன் இவ்வளவு மெலிந்து போயிருக்கிறாய், எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டார். ஒன்றும் இல்லை, சிறிது நாட்களாக எனக்கு உடல்நலம் இல்லை, வேலூரிலே இருந்தேன், தங்கள் வருகை அறிந்து நான் ஓடி வந்தேன் என்றேன். ஒன்றுமே அவர் சொல்லவில்லை. ரயில் தென்காசியிலே போய் நின்றது. குற்றாலம் சுற்றுலா மாளிகையிலே முதலமைச்சர் வந்து தங்குகிறார் அறையில். அவரது தனி டாக்டர் ஸ்பெஷல் டாக்டர் கோபால் அங்கே இருந்து நான் அடுத்த அறையில் இருந்த என்னிடம் பார்த்து விரைந்து வந்து என்னை கைப்பற்றி கொண்டு கையை பற்றி கொண்டு தாழ்வாரத்துக்கு சென்று, நீங்கள் முதலமைச்சருக்கு ரொம்ப வேண்டியவரா
ஏன் சொல்லி எல்லா தொண்டர்களையும் போல நான் ஒரு தொண்டன் என்று இல்லை. விருதுநகரிலே அவருடைய பிளட் பிரஷர் நார்மலா இருந்தது. ஆனா இங்கே குற்றாலத்துக்கு வந்தவுடன் பிளட் பிரஷரை பார்க்கிறேன், அது மிக பயங்கரமாக எகிரி இருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று முதலமைச்சரை கேட்டேன். ஏன் பிபி சடனா இப்படி ரைஸ் அப் ஆகியிருக்கு என்று கேட்டேன். அது காரணம் இருக்கியா? அவன் தம்பி நல்ல ஆஜானு பாகுவா வாட்ட சாட்டமா இருப்பான். இன்னைக்கு அவரை பார்த்தேன், எலும்பும் தோலுமாக மெலிந்து போயிருக்கிறான். என்ன என்று கேட்டேன். ஒன்றுமில்லை, நான் வேலூர் மருத்துவமனையிலே சிகிச்சை பார்த்துவிட்டு வந்துவிட்டேன் என்று சொன்னேன். அப்படியா என்று சொல்லிவிட்டு, உங்களை பார்த்த காரணத்தால் அவருடைய பிபி இவ்வளவுக்கு எகிரி இருக்கிறது, அந்த அளவுக்கு உங்கள் மீது அவர் பற்று வைத்திருக்கிறார் என்று சொன்னார். நான் வீட்டிற்கு வந்தேன். 3ஆம் நாள் கருணானந்தம் முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து என்னை தொலைபேசியில் அழைத்தார். முதலமைச்சருடைய உத்தரவு, ஒரு கணமும் தாமதிக்காமல் நீங்கள் உடனே வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். இது சீஃப் மினிஸ்டர் ஆர்டர் என்று சொன்ன மாத்திரத்தில் நான் உடனடியாக வேலூர் மருத்துவமனையிலே சென்று 1 மாத காலம் அங்கே தங்கியிருந்த வேளையில் 14 பக்கங்களுக்கு முதலாக கலைஞருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். தாயினும் சால பரிந்து என் மீது பாசம் காட்டுகின்ற உயிரினும் மேலான தலைவர் அவர்களுக்கு என்று தொடங்கி 14 பக்கத்துக்கு முதலாக அவருக்கு ஒரு கடிதத்தை அதற்கு எழுதியதில்லை, எழுதி அனுப்பினேன். ஒரு 15 நாள் கழித்து வேலூரிலே சுற்றுப்பயணத்திற்காக வந்த முதலமைச்சர் பொதுப்பணித்துறை சுற்றுலா மாளிகையிலே தங்கியிருந்தார். எல்லோரையும் போல நானும் பார்க்க சென்றேன். என்னிடம் பேசவில்லை, என் முகத்தை ஏறெடுத்து பார்க்கவில்லை. நான் அதிர்ந்து போய் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறார் என்று நினைத்தேன். எல்லோரும் சென்ற பிறகு என்னை பக்கத்தில் அழைத்து, உன்னை திரும்ப கொண்டு வந்து சிஎம்சி ஆஸ்பத்திரியிலே சேர்த்தது நான் தான் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார். என்னன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க உத்தரவு போட போய்த்தார வந்த வேலூருக்கு. அதை நன்றியாக என் உதிர துளிகளிலே இருக்கிற நன்றி உணர்ச்சியை 14 பக்கம் கடிதமாக உங்களுக்கு எழுதி அனுப்பினேனே என்று. அப்படியா? அப்பொழுது கடிதம் எனக்கு வரவே இல்லையே என்று சொல்லி பிறகு இடத்திலே இப்போது நன்றாக இருக்கிறார் கேட்டான். பிறகுதான் விசாரித்தேன். கருப்பண்ணன் சொன்னான், சென்னை வந்தவுடன் எங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் உலுக்கி எடுத்து விட்டார் முதலமைச்சர். வேலூர் சிறைக்காக மருத்துவமனையிலே இருந்து அவன் எழுதிய கடிதம் 14 பக்க கடிதம் என்கிறான். எங்கே போயிட்டு யார் அதை ஒழித்து வைத்தது? இதற்கு பதில் கிடைத்தாக வேண்டும் அடுத்த 2 மணி நேரத்திற்குள் என்றார். பிறகு கடைசியாக ஒரு வழியாக அந்த கடிதத்தை நாங்கள் தேடி எடுத்து அதை கொண்டு போய் அவரிடம் கொடுத்தோம் என்றார். அதை அவர் எழுதுகிற போது, நான் ரத்தம் கசியும் இதயத்தின் குரல் என்ற என்னுடைய நாடாளுமன்ற உரைகளை தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டு முகப்பு அட்டைப்படத்திலே கலைஞருடைய படத்தை வரைந்து அவருடைய இருதயத்துக்குள்ளே நான் இருப்பதாக அந்த படத்தை சித்தரித்து அந்த நூலைக்கு அணிந்துரை வேண்டும் என்று ஈழத் தமிழர்களுக்காக கடற்கரையிலே கலைஞர் தலைமையிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் உண்ணாவிரதம் இருந்த போது நான் இதற்கு ஒரு அணிந்துரை தாருங்கள் என்ற அந்த புத்தகத்தை கொடுத்தேன். அந்த அணிந்துரையில் இதை குறிப்பிட்டு எழுதிவிட்டு நான் சங்கரங்கோயில் ரயில் அடியிலே அவனை பார்த்தேன். அவன் உடல் நலிவுற்றான் என்று மருத்துவமனைக்கு வேலூருக்கு அனுப்பினேன். அன்று முதல் அதுவரை அண்ணனாக இருந்த நான் அன்று முதல் அவனுக்கு நான் தாயும் ஆக ஆனேன் என்று எழுதிய நூல் இன்னமும் நான் வைத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழலில் வளர்ந்த எனக்கு சோதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, தோல்விகள் ஒன்றல்ல இரண்டல்ல, துரோகங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஏமாற்றங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஆனால் அத்தனையும் அலை அலையாக படியெடுத்து வந்தாலும் நான் திராவிட இயக்கத்தினுடைய அறிவாவாக அஞ்சானந்தன் அழகிரியுடைய வாரிசு என்று மன்னை நாராயணசாமி திருச்சி மாநாட்டிலே என்னை வர்ணித்தாரே, அப்படிப்பட்ட ஒரு வீரனாக திமுக கழகத்திலே பணியாற்றிய காலத்திலும் அவன் பின்னரும் நான்
திராவிட இயக்கத்தின் லட்சியங்களுக்காக நடேசனாரும் பிட்டி தியாகராயரும் தொரவாட் மாதவன் நாயரும் அடித்தளமிட்ட திராவிட இயக்கத்தை அறிவாசான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கட்டி காத்து வளர்த்த திராவிட இயக்கத்தை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கட்டி காத்து வருகிற திராவிட இயக்கத்தை என் நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கிற வேளையில் எத்தனை பேர் மடிந்தார்கள் திராவிட இயக்க வரலாற்றில். தாளமுத்து நடராசரும் உடையாள்பாளையம் வேலாயுதமும் தூத்துக்குடி வீதியில் நட்ட நெடுசியில் 8 துண்டுகளாக வெட்டி கொல்லப்பட்ட KVK சாமியும் ஆலந்தூர் சின்னாரும் பண்ணை பாண்டியனும் நெல்லிக்குப்பம் மஜீதும் அவர்களெல்லாம் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து பாதுகாத்த இந்த திராவிட இயக்கத்தை அதை பாதுகாப்பதற்காகவே இந்த பிறவியிலே நான் வாழ்கிறேன் என்ற உணர்வோடு திராவிட இயக்க கொள்கைகளுக்காக லட்சியங்களுக்காக என்னுடைய நான் அசைந்திருக்குமே தவிர திராவிட இயக்க கொள்கைகளுக்கு விரோதமாகவோ லட்சியங்களுக்கு மாறாகவோ நாடாளுமன்றத்திலோ அல்லது மக்கள் மன்றத்திலோ ஒரு நாளும் பேசியதில்லை என்பது நாடு நன்றாக அறியும். அந்த உணர்வோடுதான் நாடாளுமன்றத்தில் கடைசியாக நான் விடைபெற்று செல்ல வேண்டிய நேரம் வந்தபோது அப்பொழுது விடைபெற்று செல்லுகிற எம்பிக்கள் நன்றி தெரிவித்து பேசலாம், மற்ற எம்பிக்கள் தலைவர்கள் வாழ்த்தி பேசலாம் என்று அவைத்தலைவர் சொல்ல 3வது பேராக அழைக்கப்பட்டதால் 7 நிமிடங்கள் பேசினேன். அந்த பேச்சின் ஒரு கட்டத்தில் சொன்னேன், இந்த மன்றத்தில் இருக்கிற இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, உங்களில் வயதில் மூத்தவனாக நாடாளுமன்றத்தில் 30 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவனாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு காலத்துக்கும் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், இரவெல்லாம் கண்விழித்து படியுங்கள், தேவையான தொகுப்புகளை சேகரித்துக் கொண்டு போங்கள். உயர்ந்த சிகரங்களின் மேலே இருப்பவர்கள், மலை உச்சிக்கு மேல் சென்றவர்கள் திடீரென்று மின்னலை போல் மின்னட்டை போல் அந்த இடத்திற்கு போய் உட்கார்ந்து விடவில்லை. அவர்களது சகாக்கள் தூங்கிக் கொண்டிருந்த வேளைகளில் அவர்கள் கண்விழித்து இரவெல்லாம் விளக்கு வெளிச்சத்தில் எழுதிக் கொண்டும் படித்துக் கொண்டும் இருந்தார்கள் என்று கவிஞன் லாங்ஃபெல்லோ சொன்னார். The heights by great fun reached and kept were not attained by sudden flight. When their companions slept, they were toiling in the night. அதை போல நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் நாடாளுமன்றத்திலே ஜொலிக்கலாம் என்று சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னேன், லட்சியங்களுக்காக வாழ்வோன் தான் மனிதன். ஹால்டிகாட்டி யுத்தகலத்தில் மா அக்பர் லட்சக்கணக்கான படைகளுக்கு முன்னால் 18,000 போர் வீரர்களோடு நின்று போரிட்டு தோற்று போன மகாராணா பிரதாப் சிங் காடுகளுக்குள்ளே அலைந்து திரிந்த போது, உணவுக்கு வழியில்லாமல் திரிந்த போது அவன் பூட்டியிருந்த கவசத்தை நான் அவனது அங்கே இருக்கக்கூடிய மியூசியத்திலே பார்த்திருக்கிறேன். 10 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாத கவசம் மகாராணா பிரதாப் சிங் அணிந்திருந்த கவசம். அவன் கையில் ஏந்தியிருந்த வேலை பார்த்திருக்கிறேன், 4 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது. அவன் களத்திலே வீசிய வாள் பக்கத்திலே இருக்கிறது, அதை 4 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது. அப்படிப்பட்ட மகாராணா பிரதாப் சிங் சொன்னான், தோற்று போனவனாக உணவுக்கே வழியில்லாத நிலையிலே காடுகளுக்குள் தெரிந்த போது சொன்னான், நான் இதை பற்றி கவலைப்படவில்லை. Till such time breads of dry grass available, உலர்ந்த புற்களால் செய்யப்பட்ட ரொட்டி துண்டுகள் என் உணவாக கிடைக்கும் காலம் வரையிலும். Till such time water in streams available, ஜீவ நீரோடைகளில் ஓடுகிற தண்ணீரின் தாகத்தை தீர்ப்பதற்கு கிடைக்கும் நாள் வரையிலும். Till such time I breathe the air of atmosphere, இந்த பூவுலகிலே சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழலிலே இருக்கின்ற காற்றை நான் சுவாசிக்கின்ற கடைசி காலம் வரையிலும். I will raise my sword for the liberation of my motherland, என் தாய்நாட்டின் விடுதலைக்காக இந்த வாளை உயர்த்துவேன்
என்றவன் சொன்னதை நாடாளுமன்றத்திலே சொல்லிவிட்டு இப்போது நான் சொல்லுகிறேன். அதே வாக்கியங்களை சொல்லி அது கிடைக்கும் வரை, என் நாசியிலே சுவாசம் இருக்கிறவரை, என் தொண்டை குழியிலே ஜீவன் இருக்கிறவரை, I will raise my sword for the liberation of தமிழ் ஈழம். நான் தமிழ் ஈழ விடுதலைக்காக நான் கரத்தில் தூக்கிய வாளை உயர்த்துவேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை பாராட்டி பேசிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் ஜான் பிரிட்டாஸ், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பேச்சை கேட்டதில்லை, என் நண்பரை இனிமேல் நான் அந்த மன்றத்திலே காண முடியாது, I will miss him, that is an irreparable loss to the parliament என்று அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குழு தலைவர் தம்பி திருச்சி சிவா அவர்கள் அண்ணன் இந்த மன்றத்திலிருந்து விடைபெற்று செல்கிறார் என்பது எங்கள் மனதிலே வாழ்கொண்டா இருக்கிறது. அவர்கள் அற்புதமாக பேசினார்கள், பல வாதங்களிலே கலந்து கொண்டார்கள். இனி எதிர்காலத்திலே இந்த மன்றத்தில் அவரை பார்க்க முடியாது என்று சொன்னார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தம்பித்துறை அவர் எழுந்து பேசுகிற போது, பதவிகளுக்காக ஆசைப்படாதவர் வைகோ, அதனால் தான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் 98லும் 99லும் கேபினெட்டிலே எந்த இலாக்கா வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், என் அமைச்சரவையிலே மந்திரியாகுங்கள் என்று சொன்ன போது ஒரு காலம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் அமைச்சராக விரும்பவில்லை, எனக்கு வேண்டாம், என் சகாக்கள் 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுங்கள் என்று சொன்ன அப்படிப்பட்ட தியாகிதான் இன்றைக்கு விடைபெற்று செல்லுகிறார் என்று அவரும் மற்றவர்களும் பாராட்ட. இந்த பாராட்டுக்கள் எல்லாம் காயங்களுக்கு இருக்கின்ற மருந்து என்று எண்ணிக்கொண்டு நான் இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு நேற்றைய தினம் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் வெளியேற்றம் என்ற தலைப்பில் 1.25 மணி நேரம் அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் நாசகார நச்சாலை எதிர்த்து நான் நடத்திய போராட்டங்கள், ஊர்வலங்கள், மறியல்கள், உண்ணாவிரதங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து சொல்லி உயர் நீதிமன்றத்திலே 7 மணி நேரம் நான் வாதாடியதை சொல்லி, உச்ச நீதிமன்றத்திலே 2.5 மணி நேரம் நான் வாதாடியதை சொல்லி, நான் வழக்கறிஞராக வேறு எவருக்காகவும் போய் வாதாடவில்லை, நாட்டுக்காக மக்களுக்காக நான் வாதாடி இருக்கிறேன் என்று அங்கே உரையாற்றி மீண்டும் ஸ்டெர்லைட்டை கொண்டு வருவதற்கு கோடி கோடியாக உலகத்தில் பல கோடீஸ்வரர்களில் அவன் ஒருவன். எத்தனை லட்சம் கோடி அவர் கையில் வைத்திருக்கிறான்? 32 லட்சம் கோடி பணத்துக்கு அதிபதியான அந்த ஸ்டெர்லைட் அதிபர் அனில் அகர்வால் என்னை சந்திப்பதற்காக ஒரு 15 நிமிடம் பேசுவதற்காக விமான நிலையத்தின் ஓய்வறையிலே ஒரு 2 மினிட்ஸ் என்றார். யார் என்று எனக்கு தெரியவில்லை. விசிட்டிங் கார்டை காட்டினார். அனில் அகர்வால், ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ். ஓ, இவர்தானா? நீங்க இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தால் இந்த தமிழ்நாடு தொழில் வளம் பெறும் என்றார். இவனை முன்பின் நமக்கு தெரியாது. 10 டன் ஐஸ் கட்டி எடுத்து தலையில் வைக்கிறான். என்ன நோக்கத்தோடு வைக்கிறார்? உங்களை நான் சந்தித்து பேசுவதற்கு நேரம் ஒதுக்கிக் கொடுக்கிறேன். ஒரு காலம் உன்னை சந்திக்க மாட்டேன். I will never meet you. We will meet in the court என்று சொல்லிவிட்டு போன 3ஆம் நாள் இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் மிஸ்டர் ஜி ராமசாமி என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நான் அட்டர்னி ஜெனரல் பேசுகிறேன், நாளை சென்னையில் இருக்கிறீர்களா? ஆம், இருக்கிறேன். 11 மணிக்கு உங்களை சந்திப்பதற்காக வருகிறேன், உங்கள் அலுவலகத்துக்கு வருகிறேன் என்றார். எங்கள் அலுவலகம் எழும்பூரில் இருக்கிறது தாயகம், உங்களை எதிர்பார்த்திருக்கிறேன் என்று சொன்னேன். 11 மணிக்கு வந்தார். அமர சொன்னேன், தேதியில் கொடுத்தேன். இந்தியாவின் தலை சிறந்த முதன்மை பதவியில் இருக்கக்கூடிய தாங்கள் அட்டர்னி ஜெனரல் இந்த எளியவனை பார்க்க இவ்வளவு தூரம் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டேன். காரணத்தை சொல்லுகிறேன். நீங்கள் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய அதிபர் அனில் அகர்வால் உங்களை சந்திக்க விரும்புகிறார். எங்கே வர சொன்னாலும் அவர் வருவார். ஒரு 20 நிமிடம் அவருக்காக நீங்கள் ஒதுக்குங்கள் என்றார். மிஸ்டர் ஜிஆர், யூ ஹவ் கம் டு எ ராங் பிளேஸ். தப்பான இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஒரு காலம் நான் சந்திக்க மாட்டேன். இதற்காக நீங்கள் டெல்லியிலிருந்து இங்கே பயணித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம் என்றேன்.
வாடிய முகத்தோடு தலையை தொங்க போட்டுக் கொண்டு அவன் போனான். அவன் என்னுடைய சிவகாசி தோல்விக்கே அந்த தொழில் நிறுவனம் தான் காரணம் என்று சொன்னவர்கள் உண்டு. 300 கோடியை வாரி இறைத்தான் என்று சொன்னவர்கள் உண்டு. நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. இதே உணர்வோடுதான் இன்றைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்திருந்த அந்த காலத்தில் தேர்தல் முடிந்து அவர் பிரதமர் பொறுப்பேற்பதற்கு முன்பு டெல்லிக்கு சென்ற எனக்கு தகவல் வந்தது. ராஜபக்சேயை பதவி ஏற்பு நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறார் நரேந்திர மோடி என்றவுடன் துடிதுடித்து போனவனாக தலைமை அமைச்சர் பிரைம் மினிஸ்டர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டேன். குஜராத்துக்கு போய்விட்டார் என்று காலை என்னார்கள். மின் அஞ்சலில் இமெயிலில் 4 பக்கத்துக்கு ஒரு கடுமையான கடிதம், பிரதமரை கடுமையான தாக்குதல் கொடுத்த கடிதத்தை அனுப்பிவிட்டேன். மறுநாள் மாலை எனக்கு தகவல் வந்தது. நாளை பிற்பகல் 3 மணிக்கு குஜராத் பவனில் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி உங்களை சந்திப்பார், நீங்கள் வரலாம் இருந்தது. நான் கணேசமூர்த்தி அங்கே சென்றோம். 2:50 நாம் சென்று விட்டோம். 3 மணிக்கு பிரதமர் அறைக்குள் சென்றோம். அவர் அங்கே இல்லை. ஒரு 5 நிமிடத்தில் வேக வேகமாக வந்தார். சாரி சாரி சாரி, ஒரு டெலிகேஷன் வந்தது, அதிலே நேரம் போய்விட்டது என்று உட்கார்ந்தார். பக்கத்திலே அமித்ஷா உட்கார்ந்தார். உடனே சொன்னார், மிஸ்டர் வைகோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா உங்கள் பேச்சை மத ஒற்றுமை குறித்து, மத ஒற்றுமை குறித்து நீங்கள் பேசிய பேச்சை குஜராத்திலே ஆலமரத்தடியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே நீங்கள் பேச எழுந்த போது முரளி மனோகர் ஜோஷி பக்கத்து ஒலிபெருக்கி முன்னால் வந்திருந்து இப்பொழுது அவரை ஒளிபெருக்க போகிறேன் என்றவுடன், மிஸ்டர் ஜோஷி, யூ கோ டு யுவர் சீட், உங்க இடத்துல போய் உட்காருங்கள் என்று அவராகவே முன் வந்து, ஐ வில் டிரான்ஸ்லேட் வைகோ ஸ்பீச் இன் மை மதர் டங் குஜராத்தி என்று குஜராத்தி மொழியில் அவர் பேச்சை நான் மொழிபெயர்ப்பேன் என்று அவர் மொழிபெயர்த்தார். அந்த செய்தியை, சம்பவத்தை நினைவூட்டிய போது அந்த சம்பவத்தை பற்றி இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? பிரதமர் அவர்களே, நீங்கள் எங்கள் நெஞ்சில் குத்திவிட்டீர்கள், எங்கள் மார்பில் குத்திவிட்டீர்கள், எங்கள் முதுகிலே குத்தியது மட்டுமல்ல, இதைவிட கொடிய துரோகத்தை யாரும் செய்ய முடியாது, நீங்கள் செய்துவிட்டீர்கள். பதவி போனவர் என்ன 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 கொலைகார புயல் ராஜபக்சேயை உங்கள் பதவி பிரமாணத்துக்கு நீங்கள் எப்படி அழைக்கலாம்? 1,37,000 தமிழர்களை கொண்டு குவித்தவன், பல்லாயிரக்கணக்கான தமிழ் சகோதரிகளை மானபங்கப்படுத்தி, நாசப்படுத்தி, கற்பழித்து கொண்டு புதைத்தவன், இசை பிரியாத யாழ் நங்கையை 16 சிங்கள ராணுவ மிருகங்கள் கற்பழித்து நாசப்படுத்தி அதற்கு பிறகு கொலை செய்ததை சேனல் 4 தொலைக்காட்சி, இதை நாங்கள் சொல்வதற்கே எங்களுக்கு முடியவில்லை. அந்த வார்த்தைகளை, அந்த ராணுவ மிருகங்கள் சொன்ன வார்த்தைகளை என்று உலகம் பூராவிலும் அவர்கள் போட்டு காட்டினார்களே, அந்த கொடுமையை ஏவிவிட்ட ராஜபக்சேவை, தமிழர்களின் கோவில்களை, சிவன் கோவிலை, முருகன் கோவிலை, எண்ணற்ற கோவில்களை உடைத்து நொறுக்கியவனை, எங்கள் தமிழ் மக்களை பூண்டோடு அழித்திட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருப்பவனை எப்படி நீங்கள் அழைக்கலாம்? இது மன்னிக்க முடியாதது என்றவுடன் பக்கத்திலே உட்கார்ந்திருந்த அருண் ஜேட்லி, பக்க நாடுகளினுடைய நட்பு நமக்கு வேண்டுமே என்றார். மிஸ்டர் ஜேட்லி, கீப் குவைட், யூ நோ அபவுட் மீ வெல். குறுக்க பேசாத, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும், நான் அவற்றை பேசிட்டு இருக்கேன். அதற்கு பிறகு அமித்ஷா எதுவுமே சொல்லவில்லை. பிரதமர் சொன்னார், நான் ராஜபக்சேவுக்கு ஏற்பாடு செய்த டின்னரை நான் கேன்சல் செய்து விடுகிறேன். டின்னரை கேன்சல் செய்து என்ன பிரயோஜனம்? கொடுத்த அழைப்புகளை திரும்ப பெறுங்கள். அவன் தமிழ் இனத்தை அழிக்க துடிக்கிறான். அப்படி நீங்கள் அந்த செய்யாவிட்டால் அந்த கொலைகார பாவி இங்கே வந்து உங்களுடைய பதவி பிரமாணத்திலே கலந்து கொள்வார் என்றால், அத்தோடு உங்களுக்கும் எங்கள் கட்சிக்கும் உள்ள கூட்டணி உடைந்தது, முறிந்தது, நாங்கள் வெளியேறுகிறோம். வெளியேறுவது மட்டுமல்ல, 1000 தமிழர்களை திரட்டிக் கொண்டு வந்து இந்த பாராளுமன்ற வீதியிலே ஜந்தர் மந்தரிலிருந்து நாங்கள் கருப்பு கொடி உங்களுக்கு ஆட்சிக்கு எதிராக காட்டுவோம். அதே போல காட்டினோம். நான் ஆங்கிலத்திலே முழக்கம் எழுப்ப பின்தொடர மற்றவர்கள், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சியாளர்கள் 100 கணக்கிலே வந்து குவிந்து விட
பிரதமர் பதவி பிரமாணம் சாயங்கால 6 மணி வரை எடுக்கவில்லை. நல்ல நேரம் பார்த்திருந்தார். இந்தியாவிலேயே நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியை, நரேந்திர மோடியை எதிர்க்கிற எத்தனையோ கட்சிகள், அமைப்புகள் இருக்கின்றன. எந்த கட்சியாவது, எந்த அமைப்பாவது பிஜேபி ஆட்சி பதவியேற்பதை எதிர்த்து கருப்பு கொடி காட்டியதுண்டா? கண்டனம் தெரிவித்ததுண்டா? காட்டியவர்கள் நாங்கள், தென்னாட்டு தீரர்கள், தமிழ் படை வீரர்கள். நாங்கள் கைது செய்யப்பட்டோம் 11 மணிக்கு. உள்ளே கொண்டு போய் அழைத்த போது ஐஜியா பிரிசன்ஸ் அவர் என்னை அழைத்து, உங்கள் மீது நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன், என் அறையில் வந்து உட்காருங்கள் என்றார். நான் உள்ளே சென்றேன். அவரிடம் கேட்டேன், இங்கேதானே பாராளுமன்றத்திலே வெடிகுண்டு வீசிய பாஞ்சாலத்து பகத்சிங் கைது செய்யப்பட்டு இந்த பாராளுமன்ற காவல் நிலைய வளாகத்துக்குள் அறையில் 2 நாட்கள் அழைத்து வைக்கப்பட்டிருந்தார் என்று நான் படித்திருக்கிறேன். இப்பொழுது கேட்டால் அந்த அறை பூட்டப்பட்டிருக்கிறது, அதை திறந்து விடுங்கள். நான் உள்ளே போய் மண்டியிட்டு அந்த மண்ணை தொட்டு வணங்கிவிட்டு வருகிறேன் என்று உடனே ஜெயில் சூப்பரண்டை அழைத்து, ஓபன் த டோர்ஸ், கதவை திறந்து விடு என்றார். நான் உள்ளே சென்றேன். நான் தனியாகத்தான் சென்றேன். அந்த மண்ணில் மண்டியிட்டு அமர்ந்தேன். இங்கேதானே 2 நாட்கள் பகத்சிங் அமர்ந்திருந்தார். அவர் மூச்சு காத்திருந்த அறையிலே தானே சுற்றி சுழன்றது. மடிந்து போன பகத்சிங்கே, என்னை போன்றவருக்கு உன்னிடமிருந்த வீர உணர்ச்சியில் 1,00,000 பங்காவது எங்களுக்கு இருப்பதற்கு நீ அருள் செய்வாயாக. என் நாடி நரம்புகளே ஓடுகிற குருதி ஓட்டத்திலே மின்னலை போல் அந்த உணர்ச்சி பரவட்டும் என்று பிரார்த்தனை செய்தவாறு நான் வெளியே வந்தேன். கூட்டணி சுயலாபத்துக்காகவோ, எங்கள் கட்சியிலே 10 பேருக்கு பதவி வேண்டும் என்பதற்காகவோ கூட்டணி அமைப்பது அல்ல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ் இனத்துக்கு கேடு என்றவுடன் அவ்வளவு மதிப்பாக என்னை வைத்திருந்த நரேந்திர மோடியை உதறி எறிந்துவிட்டு மறுநாளே கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று சொல்லிவிட்டு கருப்பு கொடியை கரங்களில் ஏந்திய கைதான் இந்த வைகோவின் கை. ஆகவேதான் அப்படிப்பட்ட அதே உணர்வோடு இந்த கடையநல்லூரிலிருந்து அரபு நாடுகளிலே வேலை வாங்கி தருகிறோம் என்று அழைத்து சென்ற ஏஜென்ட்டுகள் இந்த 17 இஸ்லாமிய இளைஞர்களையும் அவர்கள் அரபு நாடுகளுக்கு அழைத்து செல்லாமல் இத்தாலிக்கு கொண்டு சென்று விமான நிலையத்திலே இறக்கிவிட இவர்களுக்கு இன்னும் புரியவில்லை, எந்த விஷயம் தெரியவில்லை. இவர்களை கொண்டு போய் மாட்டு கொட்டகைகளிலே அடைத்து ஒட்டகங்களுக்கு தண்ணீர் ஊற்றவும், ஒட்டகங்களை மேய்க்கவும், மிருகங்களை போல நடத்துகிறான், சவுக்கால் அடிக்கிறான். நாங்கள் கண்ணீரும் ரத்தமும் சிந்திக் கொண்டிருக்கிறோம் என்று அதிலே ஒரு சகோதரன் தன் தாயாருக்கு எழுதிய கடிதத்தை கடையனில் உள்ள அந்த குடும்பத்தினர் என்னை அழைத்து கடிதத்தை என்னிடம் கொடுத்த போது நான் பதறி போனவனாக டெல்லிக்கு விரைந்து வெளிவிவகார அமைச்சராக இருந்த நரசிம்மராவ் அவர்களை சந்தித்து எங்கள் மாநிலத்தில் கடையநல்லூர் என்கின்ற அருமையான ஊரில் 17 பேரை தந்திரமாக அழைத்து சென்று இத்தாலியிலே ஒருவன் விற்றுவிட்டான். அவர்கள் ஒட்டகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாளும் சவுக்கடி விடுகிறார்கள். அவர்களை உடனடியாக நீங்கள் விடுவித்து ஊர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றவுடன் அப்படி உடனடியாக செய்கிறேன் என்று அந்த 17 பேரையும் அடுத்த 1 வார காலத்துக்குள் இந்திய அரசாங்கத்தின் செலவிலே விமான கட்டணம் செலுத்தி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து இதே கடையநல்லூரில் என்னை அழைத்து வரவேற்பு கொடுத்தார். அப்படித்தான் ஒவ்வொரு கட்டத்திலும் கண்ணியத்துக்குரிய காய்கறி இல்லத்து அவர்கள் பெயராலே அமைந்திருக்கிற மைதானத்திலே சொல்லுகிறேன், இங்கே இந்து சகோதரர்கள் வாழ்கிறார்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்கிறார்கள். ஒற்றுமையாக இருங்கள், சகோதர வாசத்தோடு இருங்கள். யார் வந்து வெறியூட்டினாலும் நீங்கள் பகை கொள்ளலாகாது. தென்காசியிலே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மோதல் பெரும் கலவரமாக இருக்கிறது, ரத்தக்களறி ஏற்படும் என்று எல்லோரும் பயந்த போது நான் KMA நிஜாமை அழைத்து பொங்கி ஓடி வருகிற தாமிரபரணி ஆற்றங்கரையில் மக்கள் அறிந்தி வளர்மின் நமக்கு மிக்கோரில்லா வீரமாய் பறந்து இது மரணமித்தும் இதயத்து உரைக என்று மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை பாடினாரே, அந்த தாமிரபரணி ஆற்றின் கரையில் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு நாங்கள்
தென்காசி இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது இந்து சமயங்களின் சான்றோர்கள், கிறிஸ்தவ சமயத்து பாதிரிமார்கள், இஸ்லாமிய சமயத்து உலமாக்கள் இவர்கள் எல்லோரும் வந்து என்னையும் என் தோழர்களையும் வாழ்த்திவிட்டு நல்ல கடமையை செய்தீர்கள். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக நீங்கள் உங்களை வருத்திக் கொண்டு இங்கே உண்ணாவிரதம் இருக்கிறீர்கள். இந்த செய்தி தென்காசிக்கு போய் சேரட்டும். அங்கே உள்ள இந்து முஸ்லிம் சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழட்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட காயிதே மில்லத்தினுடைய பெயர் பெற்ற இந்த திடலில் காயிதே மில்லத்தின் தியாகத்தை சொல்வதானால் சீனா படையெடுத்தது. கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் வாக்காளர்களிடம் வாக்கு கேட்டு போகாமலே ஜெயித்தவர்கள் இந்தியாவிலே 2 பேர். ஒருவர் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத், இன்னொருவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். ஓட்டு கேட்காமலே வெற்றி பெற்ற 2 பெரும் தலைவர்கள் அவர்கள்தான். அந்த கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் பண்டித நேருவுக்கு கடிதம் எழுதினார். சீனா படையெடுத்து விட்டது, பதறி போய் எழுதுகிறேன், என் மகனை போர்க்களத்துக்கு அனுப்புகிறேன், உங்கள் ராணுவத்திலிருந்து அவனை எல்லைக்கு அனுப்புங்கள். அவன் அங்கே துப்பாக்கி கூண்டிலே மடிவானானால் நானும் என் மனைவியும் பெருமைப்படுவோம் என்று பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதிய காயிதே மில்லத். அவருக்கு வயது அதிகமாகிவிட்டதால் ராணுவத்தில் சேர்க்க முடியாது என்று நேரு அவர்கள் நன்றி தெரிவித்து மறுமடல் தீட்டார். பாகிஸ்தான் சண்டையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏறிட்ட போரில் இந்தியாவுக்கு ஆதரவாக மேடைக்கு மேலே போய் முழங்கிய காயிதே மில்லத். நாடு பிரிந்தவுடன் ஆகஸ்ட் 16 பாகிஸ்தான் நாடு உதயமாகி முகமது அலி ஜின்னா அதற்கு தலைவரானவுடன் மறுநாள் 15 இந்திய உபகண்டம் விடுதலையாகி உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்தியா விழித்துக் கொண்டிருக்கிறது என்று பேசினாரே பண்டித ஜவஹர்லால் நேரு. அப்படி அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தலைவர் ஜின்னா நம்முடைய காயிதே மில்லத் அவர்களுக்கு ஒரு தகவல் அனுப்பினார். இந்திய யூனியன் முஸ்லிம் இந்திய முஸ்லிம் லீக்கு கோடானு கோடி பணம் இருக்கிறது. நீங்கள் 18 கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் இருக்கிறீர்கள். இந்த பணத்தை சரிபாதியாக பங்கிட்டு ஒரு பாதியை உங்களுக்கு தர நான் விரும்புகிறேன். அந்த பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஜின்னா நம்முடைய காயிதே மில்லத்துக்கு கடிதம் எழுதிய போது துடிதுடித்து போன காயிதே மில்லத் பதில் கடிதம் அனுப்பினார். முழு பணத்தையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் பாகிஸ்தானில். ஒரு சல்லி காசு உங்களிடமிருந்து காயிதே மில்லத்தோ நாங்களோ வாங்க மாட்டோம் என்று முழக்கமிட்டு அதை போல இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இயக்கத்தை இந்த நாட்டுக்கு பக்தி செலுத்துகின்ற இயக்கமாக, இந்து முஸ்லிம் ஒற்றுமையை காக்கின்ற இயக்கமாக அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது இந்துக்கள் முஸ்லிம்கள் ஒற்றுமையை சிதைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி பல வடிவம் எடுக்கிறது. அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அவர்கள் இன்னும் கொண்டு வர இருக்கிறார்கள் காமன் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். அதை இன்றைக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் எங்கள் சபையில் எனக்கு அடுத்த பெஞ்சில் உறுப்பினராக இருந்தார். அவர் பொது சிவில் சட்டத்திற்கு தனிநபர் மசோதா கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்து தாக்கல் செய்கிற போதே நான் எழுந்தேன். I oppose this at the introduction stage. இதை அறிமுகப்படுத்தவே நான் விடமாட்டேன் என்றவுடன் முஸ்லிம் லீக் தலைவர் பனத்வாலா எழுந்து சபாஸ், தென்னாட்டிலே இருந்து வந்த அந்த குரலை நான் மதிக்கிறேன், இதை இங்கே அனுமதிக்க கூடாது என்று சொன்னார். பிரமோத் மகாஜன் இதை ஏற்றுக்கொள்ளாத கட்சிகள் வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். நீங்களும் வெளியே போய்விடுங்கள், அறிமுகப்படுத்திக் கொள்ளட்டும் என்றார். மிஸ்டர் மகாஜன், I will never do that. உங்க இடத்துக்கு போங்க, நான் இங்கே இருந்து எதிர்த்து குரல் கொடுத்து வாக்களிப்பு நடந்தால் வாக்களித்து விட்டுத்தான் நான் வெளியே செல்வேன். அதே போல என் குரலை பதிவு செய்தேன். அதைத்தான் பனத்வாலா அவர்கள் சென்னைக்கு வந்த போது கவிக்கோ அப்துல் ரஹ்மானை சந்தித்து உங்கள் தென்னாட்டிலே இருந்து நம்முடைய முஸ்லிம் மக்களுக்காகவும் இந்து சமய ஒற்றுமைக்காகவும் ஒரு குரல் ஒலிக்கிறது என்றால் அது உங்கள் வைகோவின் குரலைத்தான் சொல்வேன் என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மானிடம் சொல்ல அவர் பலரிடம் சொல்லி இதை பெருமைப்பட்டதை நான் அறிவேன்.
ஆகவே இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், அவர்கள் பொது சிவில் சட்டம் மட்டுமல்ல, தம்பி செந்தில் சொன்னதை போல காஷ்மீரத்தை 98 ஆட்சி அமைக்கிற போது அண்ணன் முரசொலி மாறனும் நானும் அந்த நேஷனல் அஜெண்டாவிலே கையெழுத்திட்டோம். அந்த நேஷனல் அஜெண்டாவில் தேசிய அட்டவணையில் காஷ்மீரை பற்றிய பெயரே கிடையாது, காமன் சிவில் கோட் என்ற பெயரே கிடையாது, இந்தி சமஸ்கிருதம் என்ற வார்த்தையே கிடையாது. அந்த நேஷனல் அஜெண்டாவிலே திமுகவும் நானும் கையெழுத்திட்டோம். ஆனால் இப்பொழுது அதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து காஷ்மீரத்தை 3 துண்டுகளாக்கி அதை அனைத்து மத்திய சர்க்காருடைய நேரடி பார்வைக்கு வரும் என்று சொல்லி அந்த காஷ்மீர் மக்களின் நெஞ்சில் தணலில் ஷேக் அப்துல்லா உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய உணர்வில் நெருப்பை அள்ளி கொட்டிவிட்டார்கள். இன்னும் செய்வார்கள். ஆனால் ஒன்றை சொல்கிறேன், 2022 ஆண்டு அகமதாபாத் நகரிலே இன்றைக்கு அதற்கு பிரயாக் நகர் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அங்கே ஒரு மாநாடு நடத்தினார்கள். RSS இந்துத்துவ சக்திகள் பிளஸ் பிஜேபி அவர்கள் ஒரு 32 பக்கத்துக்கு ஒரு பிரகடனம் செய்திருக்கிறார்கள். அது இங்கே தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது. நான் பல மேடைகளில் பேசிவிட்டேன். என்ன போட்டிருக்கிறார்கள் தெரியுமா? இனிமேல் இந்த நாட்டை இந்தியா என்று அழைக்க கூடாது, பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும். இது முதல் வரி. இரண்டாவது வரி, இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இனிமேல் ஓட்டுரிமை கிடையாது, வாக்குரிமை கிடையாது, அவர்கள் பிழைத்துக் கொள்ளலாம் இங்கே இருந்து. அடுத்த மூன்றாவது அடுத்த கட்டளை என்ன தெரியுமா? தலைநகரின் மேல் டெல்லி கிடையாது, வாரணாசி தான் தலைநகர், அங்கே மாற்றப்படும். அடுத்தது என்ன தெரியுமா? இனி இந்தியும் சமஸ்கிருதமும் மட்டுமே இந்தியாவிலே ஆட்சி மொழிகளாக இருக்கும், ஆங்கிலமும் கிடையாது, வேறு எந்த மாநில மொழியும் கிடையாது. அரசியல் நிர்ணய சபையில் இந்த பிரச்சனை வந்தபோது கண்ணியமிக்க காய்கறித்தவர்கள் எழுந்து இந்த நாட்டுக்கு ஒரு ஆட்சி மொழி வேண்டும் என்றால் அது எங்கள் செந்தமிழ் நாட்டின் செந்தமிழ் மொழி மட்டும்தான் தகுதி உடையது என்று அரசியல் நிர்ணய சபையிலே முழங்கிய ஒரே தலைவர் இந்த தென்னாட்டிலே பேட்டையிலே பிறந்து கேரளத்து தொகுதியிலே போட்டியிட்டு எம்பியாக ஜெயித்தாரே, அண்ணா அவர்களோடும் பெரியார் அவர்களோடும் கலைஞர் அவர்களோடும் நட்புறவு கொண்டு தேர்தலில் 62 தேர்தலிலும் 67 தேர்தலிலும் திமுக கழகத்தின் வெற்றிக்காக பாடுபட்டாரே, அந்த கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தவர்களின் திடலில் இருந்து சொல்லுகிறேன், இத்தனையும் போட்ட பிரகடனத்தை இந்தியா பூராவிலும் சுற்றறிக்கையாக அனுப்பினார்கள். அது மட்டுமல்ல, செக்குலரிசம் அண்ட் சோசியலிசம், மதச்சார்பின்மை மற்றும் கூட்டாட்சி, சமதர்மம், சோசியலிசம், இந்த 2 சொற்களும் 1976 42வது அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த 2 சொற்களும் பிரியாம்பிளில் முகப்புறையில் சேர்க்கப்பட்டதை எதிர்த்து அவற்றை நீக்குவதற்காக பிஜேபி அரசு முயன்று கொண்டிருக்கிறது. செகுலரிசம் அண்ட் சோசியலிசம் இரண்டும் இருக்கக்கூடாது முகப்புறையிலே என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? உங்களிலே சிலர் அல்லது தொலைவிலே இருந்து பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நினைவிருக்கும் 1998 ஜனவரி 3 பாஞ்சை சிங்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாளில் தாமரைவரணி ஆற்றங்கரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநாடு நடந்தபோது அந்த மாநாட்டின் நடுநாயகமாக முதலமைச்சர் சகோதரி ஜெயலலிதா அமர்ந்திருந்த போது என் ஆரோக்கிய சகோதரன் காளிமுத்துவும் அங்கே வந்திருந்தார், ஐயா மருத்துவர் ராமதாசும் வந்திருந்தார், இன்னும் பல தலைவர்கள் வந்திருந்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் எல்கே அத்வானி வரப்போகிறார் என்றார்கள். அத்வானி வந்தார், மேடையில் அமர்ந்தார். 2 பேச்சாளர்களுக்கு பின்னர் என்னை பேச அழைத்தார்கள். நான் ஒலிபெருக்கிக்கு முன்னால் போய் நின்றேன். 22 நிமிடம் பேசினேன். அந்த பேச்சு என் நெஞ்சின் அடிவாரத்திலே இருந்து வந்தது. அப்பொழுது கேட்டேன், மிஸ்டர் எல்கே அத்வானி, I ask a question. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன்.
உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி செக்குலரிசத்தை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா? நேரடி பதில் தேவை. I want a categorical reply from Mr. L.K. Advani. கொஞ்ச நேரம் கழித்து மேடைக்கு வந்து அவர் நிலவரத்து போய்விட்டார். அவர் பேசி ஒரு 5 நிமிடங்களுக்கு பிறகு my close friend Vaiko has put a question. பாரதிய ஜனதா கட்சி மதச்சார்பின்மையை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா என்று கேட்கிறார். நான் I do declare that BJP will be for genuine secularism என்று சொன்னபோது அதிர்ந்து போனார்கள் பத்திரிகை நிருபர்கள். அதுவரை காஷ்மீரத்து கன்னியாகுமரி முனைவரையிலும் ஒரு இடத்திலாவது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மதச்சார்பற்ற தன்மையை ஏற்கிறோம் என்று சொன்னதே கிடையாது. முதலாக சொன்னது பரணி ஆற்றங்கரையில், தாமிரபரணி ஆற்றங்கரையில் சொன்னவர் உள்துறை அமைச்சர் L.K. அத்வானி. அதை பாராளுமன்றத்திலே அவருக்கு நான் நினைவூட்டினேன். நீங்கள் மதச்சார்பற்ற தன்மை செக்குலரிசத்தை ஆதரிப்பதாக சொன்னீர்களே, ஆனால் நடப்பதெல்லாம் அதற்கு நேர் மாறாக இருக்கிறதே என்று நான் அவரிடமே கேட்டேன். எனவே செக்குலரிசம் என்பதை மேடையிலே ஒப்புக்கொள்ள வைத்தவன் தான் இன்றைக்கு கடையநல்லூர் காய்கறி திடலில் நின்று பேசுகிறார். மதச்சார்பற்ற தன்மையை பற்றி கூட்டாட்சி வேண்டும். இதற்காக தனிநபர் மசோதாவை லோக்சபாவிலே கொண்டு வந்தவர் நான். பல மாநிலங்கள் இருக்கின்றன. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1963 ஏப்ரல் மாதத்தில் கன்னி பேச்சை நிகழ்த்துகிற போது இந்தியா ஒரு உபகண்டம், இது பல தேசிய இனங்களை கொண்டது, இது ஒரு நாடு அல்ல, பல தேசிய இனங்களை கொண்ட உபகண்டம். நான் திராவிட இனத்திலிருந்து வருகிறேன். I belong to the Dravidian stock. I am proud to call myself a Dravidian. நான் இந்த திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். இந்த நாட்டில் வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அதிகாரங்கள், மாநில அதிகாரங்கள், பொது அதிகாரங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும். அரசியல் சட்டம் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். மாநிலங்களுக்குரிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். மாநில சுயாட்சியாக மலர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கூட்டாட்சி ஒன்றாக இருக்கும், ஒரு நாடாக இருக்கும். இல்லையே இந்த நாட்டினுடைய எதிர்காலம் அபாயகரமானதாக இருக்கும். இப்படி சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அதைத்தான் நான் நாடாளுமன்றத்திலும் சொன்னேன், மேடைகளிலும் சொல்லுகிறேன். இது தமிழர் நாடு, தமிழர் பூமி. தந்தை பெரியார் மடிவதற்கு முன்பு தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கிவிட்டு சென்றார். நான் நாடாளுமன்றத்திலே சொன்னேன், I belong to the Tamil national race. தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவன் நான். உடனே ஒரு எம்பி எழுந்து, எப்படி நீ அப்படி சொல்லலாம், இந்தியா என்பதுதானே ஒரு தேசம் என்றார். இல்லை, பல தேசிய இனங்களை உள்ளடக்கிய ஒரு உபகண்டம். இதுதான் வரலாறு. எங்கே இருந்தது உங்கள் இந்தியா? அக்பர் காலத்தில் இருந்ததா? அசோகன் காலத்தில் இருந்ததா? மௌரியர் காலத்தில் இருந்ததா? கனிஷ்கர் காலத்தில் இருந்ததா? அசோகன் காலத்தில் இருந்ததா? உங்கள் வடநாட்டு படைகள் எங்கள் தென்னாட்டுக்குள்ளே அப்பொழுது நுழைந்தனவா? உங்கள் வடநாட்டு படை குதிரைகளின் குளம்படி சத்தம் எங்கள் தமிழ்நாட்டில் என்றாவது ஒலித்ததுண்டா? ஆனால் எங்கள் மாமன்னன் ராஜராஜ சோழனும் அவன் மகன் ராஜேந்திர சோழனும் கீழ்த்திசை நாடுகளை எல்லாம் வெல்வதற்கு கப்பல் படை அனுப்பினார்கள். பண்டித நேரு தன் மகள் பிரியதர்சினி இந்திராவுக்கு எழுதினார், சோழர்களிடம் மகா வல்லமை பொருந்திய கடல் படை இருந்தது. போர் யானைகளை ஏற்றிச் செல்லக்கூடிய போர்க்கப்பல்கள் அவர்களிடம் இருந்தன. அவர்களை போர் வெற்று நாடுகளுக்கு சென்று வெற்றி பெற்றவர்கள் இந்தியாவில் எவரும் கிடையாது. எழுதியவர் யார்? பண்டித ஜவஹர்லால் நேரு. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி நான் பேசிவிட்டு ராஜ்யசபாவில் 1986 வருடம் நவம்பர் மாதம் 26 தேதி, எப்படி தேதியை ஞாபகமாக சொல்லுகிறாய்? அது என் தலைவன் பிரபாகரன் பிறந்த நாள், அதனால் சொல்லுகிறேன். 1986 நவம்பர் 26 தேதி என்று நான் பேசினேன். ராஜராஜ சோழனை பற்றி, ராஜேந்திர சோழனை பற்றி பேசினேன். அந்த பாராளுமன்றத்தினுடைய உள் சுவர்களில் இந்தியாவின் தீரமிக்க வரலாறுகள் சித்திரங்களாக வரையப்பட்டிருக்கின்றன. மகாராணா பிரதாப் சிங்
ஹாட்டிகாட்டி யுத்தத்திலே இருந்தவன் சென்ற காட்சியை ஒரு படமாக வரைந்து அவன் ஏறி வந்த சேட்ட குதிரை, அவனை காயத்தோடு ஏற்றிக்கொண்டு வந்து தப்பிக்க வைத்த குதிரை செத்து கிடந்ததை பார்த்து மூர்ச்சை தெளிந்த பிரதாப் சிங், என் சகோதரனே, குதிரையை பார்த்து சொல்கிறான், என் சகோதரனே, என்னை விட்டுவிட்டு நீ விண்ணுலகம் சென்று விட்டாயா என்று கவலையோடு கேட்பதாக அதிலே கீழே எழுதியிருப்பார்கள். அந்த படத்துக்கு அடுத்த படம் அலைகடல், அதிலே மிதக்கின்ற கப்பல்கள், அதிலே வேலும் வாளும் தாங்கிய வீரர்கள், அவர்கள் கரங்களிலே புலிக்கொடி, கீழே தி எக்ஸ்பெடிஷன் ஆஃப் ராஜராஜ சோழா, தி எக்ஸ்பெடிஷன் ஆஃப் ராஜேந்திர சோழா என்று எழுதி வைத்திருந்தார்கள். அதை நான் சொன்னேன், என்னோடு இருக்கக்கூடிய எம்பிக்களே அதை போய் பாருங்கள். எங்கள் மூவேந்தர்களில் ஒருவரான சோழ நாட்டு மன்னர்கள் வெளிநாடுகளுக்கு கப்பல் படையை கொண்டு போய் வென்றார்கள், இதை படமாக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். நான் வெட்கத்தோடும் வேதனையோடும் சொல்லுகிறேன், அடுத்த ஒரு வார காலத்தில் அத்தனை ஆண்டுகள் அந்த சுவற்றை அலங்கரித்துக் கொண்டிருந்த அந்த சோழ மாமன்னரின் படம் அகற்றப்பட்டு விட்டது. நான் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தேன், இத்தனை ஆண்டுகளாக 86 இன்று வரை அந்த படம் எங்கே போய் புதைக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது தெரியவில்லை. இங்கே வந்து நரேந்திர மோடி பேசுகிறார் ராஜராஜ சோழனை பற்றி, ராஜேந்திர சோழனை பற்றி. எத்தனை பேரை ஏமாற்றுவீர்கள், எவ்வளவு காலத்துக்கு ஏமாற்றுவீர்கள்? அங்கே இருந்த படத்தை யார் அகற்றியது? அகற்றிய படத்தை திரும்ப கொண்டு வந்து அங்கேயே பொருத்துங்கள் என்று நான் சொன்னேன். கூட்டாட்சி தத்துவம், பெடரலிசம், அது ஒன்றுதான் இந்தியாவை பாதுகாக்கும், மாநில உரிமைகளை பாதுகாக்கும். மதச்சார்பின்மை ஒன்றுதான் சகோதரத்துவத்தை வளர்க்கும், இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பாதுகாக்கும், அவர்கள் சகோதரர்களாக வாழட்டும். நான் தொடக்கத்தில் சொன்னதை போல மசூதிகளிலே தொழுகை நடக்கட்டும், இந்து கோவில்களிலே பூஜை நடக்கட்டும், தேவாலயங்களிலே ஜெபம் நடக்கட்டும், பகுத்தறிவு பிரச்சாரம் தங்குதடையின்றி நடக்கட்டும் என்று சொன்ன நான் தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்து கோவில்களின் பூர்வீக கோவில்களில் இருக்கின்ற மூலஸ்தானத்து விக்கிரகங்களை, ராமர் சிலைகளை அமெரிக்க நாட்டு வாஷிங்டன் திருவிழாவுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்து விட்டார் பிரதமர் இந்திரா காந்தி என்று அறிந்து, காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் இது தவறு, இந்த சிலைகளை அனுப்பாதீர்கள் என்று அவர் சொல்லி எழுதியும் கூட அதை கேட்காமல் அது முடிவோடு இருந்த போது நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் ராஜ்யசபாவிலே கொண்டு வந்தேன். நான் தான் தொடங்கி வைத்தேன். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கோயில்களின் மூலஸ்தானத்து சிற்பங்களை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறீர்களே, விமானம் விபத்துக்குள்ளானால், அந்த சிலைகளுக்கு சேதம் ஏற்பட்டால் மூலஸ்தானத்துக்கு எந்த சிலையை நீங்கள் திருப்பி அனுப்புவீர்கள்? இது மடத்தனமான முடிவு, முட்டாள்தனமான அக்கிரமமான முடிவு என்ற போது ஒரிசா மாநிலத்தில் இருந்து வந்த அந்த துறை அமைச்சர் எழுந்து those idols have been insured, அதுக்கெல்லாம் நாங்கள் ஆயுள் காப்பு வைக்கிறோம். நான் சொன்னேன், மிஸ்டர், what is the rate you have fixed for the statues? அந்த சிலைக்கு என்ன ரேட் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். சபை நண்பர்கள் உணவுக்காக ஒத்திவைக்கப்பட்டு விட்டது. நான் பேப்பர்களை பரட்டிக் கொண்டிருக்கிறேன். 33 பேர் அன்றைக்கு பேசியிருக்கிறோம். தொடங்கி வைத்தவர் நான். என் பின்னாலே இருந்து என் தோளை யாரோ தட்டுவது தெரிந்தது. திரும்பி பார்த்தேன், அதிர்ச்சி அடைந்தேன். காங்கிரஸ் கட்சியினுடைய வைஸ் பிரசிடென்ட், எந்த எம்பிக்கள் அவரை பார்த்தாலும் சென்ட்ரல் காலில் விழுந்து கும்பிடுவார்களே, அந்த கமலபதி தீர்வாகி நின்று கொண்டிருந்தார். என் தோளை கட்டியவர். இந்த சபையிலே எத்தனையோ வாதங்கள் நடந்திருக்கின்றன, முட்டாள்தனமான வாதங்களும் நடந்திருக்கின்றன. அறிவுபூர்வமான விவாதத்தை நீ இன்றைக்கு இந்த சபையிலே கொண்டு வந்ததற்கு நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னார். அவர் இந்துக்கள் போற்றுகின்ற ஒரு தலைவர். எந்த கோயிலுக்கு போனாலும் அவருக்குத்தான் முதல் மரியாதை கிடைக்கும். அதன் பிறகு என்ன ஆயிற்று தெரியுமா? என்னுடைய முயற்சியின் நுழைவாக அந்த 9 சிலைகளும் அனுப்பப்படாமல் மாதிரி வடிவங்கள் இந்த அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டன என்று சொன்னார். அதை செய்தவன் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த இதே நபர்தான் உங்கள் முன்னால் நிற்கிறானே, இவன் தான் அதை தடுத்து நிறுத்தியவன். ஆகவே நாங்கள் மதங்களுக்கு விரோதி அல்ல. இந்துக்களை பொறுத்தமட்டில் உங்கள் ஆலயங்களில் கோவில்களில் நன்றாக வழிபடுங்கள்.
இந்த அரசு அனைத்து ஆலயங்களையும் புனர் நிர்மாணம் செய்வதற்குரிய நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறது. இந்த அரசு தளபதி ஸ்டாலின் அரசு அதனுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இந்து கோவில்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியதை செய்கிறார். ஆகவே இது மதச்சார்பற்ற அரசு. இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அரசு. 37,000 கோடி மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு கிடைக்க விடாமல். அதே போல கல்வித்துறையில் 2 லட்சம் கோடி, 37,000 லட்சம் கோடி, இப்போது 2 லட்சம் கோடி கல்வித்துறைக்கு அனுமதிக்காமல் மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. இங்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிடியன் மாடல் கவர்மெண்ட், திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிலே உள்ள பிற மாநிலங்களை எல்லாம் கவர்ந்து இருக்கிறது. அந்த மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு அரசை போல நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்தியை எதிர்த்து ரத்தம் சிந்தினோம், துப்பாக்கி முனைகளுக்கு முன்னாலே நின்றோம் 65-இல். இன்றைக்கு இந்தியை கேரளம் எதிர்க்கிறது, இந்தியை கர்நாடகம் எதிர்க்கிறது, இந்தியை மராட்டியம் எதிர்க்கிறது, இந்தியை மேற்கு வங்காளம் எதிர்க்கிறது. எங்கள் வழியை அந்த மாநிலங்கள் இப்போது பின்பற்ற தொடங்கிவிட்டன. எங்கள் கொள்கைகள் ஜீவிதமான கொள்கைகள், அது காலகாலத்துக்கும் இருக்கக்கூடிய கொள்கைகளைத்தான் எங்கள் ஆசான்கள், எங்கள் தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, பெரியார், கலைஞர் வார்ப்பித்து விட்டு போயிருக்கிறார்கள். அந்த கொள்கைகளை பாதுகாக்க போராடுகிற இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும். இந்த கூட்டணியில் தான் இயங்கும். முந்தா நாள் ஒரு பத்திரிகையை பார்த்தேன், 8 கால செய்தி. மறுமலர்ச்சி திமுக அணிமாறப் போகிறது. எந்த முட்டாப்பைய ஓட்டு சொன்னா 8 காலம் எங்களுக்கு ஒரு காலம் கூட போட மாட்டீங்க. மதிமுக அணிமாறப் போகிறது, பிஜேபிக்கு தூது விடுகிறது. கூறுகிட்டவனே, துரை வைகோ ரஷ்ய நாட்டிலே அடைபட்டு கிடக்கிற ஒரு தமிழ் மகனுக்காக, எம்பிபிஎஸ் படித்துக் கொண்டிருக்கிற மகனுக்காக, அவனை உக்ரைனுக்கு சண்டைக்கு ரஷ்யா அனுப்ப போகிறது என்று தெரிந்தவுடன் அங்கே போனால் கொல்லப்படுவான் என்று அறிந்து மனிதாபிமானத்தோடு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து, வெளிவிவகாரத்துறை செயலாளரை சந்தித்து, கடைசியில் 48 மணி நேரத்துக்குள்ளாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இதை தடுத்து நிறுத்துங்கள். இது ஒரு மாணவன் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே இருந்து மட்டும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரஷ்யாவிலே இப்படி அடைபட்டு கிடக்கிறார்கள். மூர்க்கத்தனமாக அவர்களை கொல்ல நினைக்கிறார்கள் என்று பேசிய செய்தி வெளிவந்தவுடன் மராட்டிய மாநிலத்திலே இருந்த ஒரு குடும்பம் அவனுக்கு தொலைபேசியில் அழைத்து, டெல்லியில் உங்களை சந்திக்க வருகிறோம், எங்கள் மகனையும் ரஷ்யாவிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள், அவரையும் உக்ரைனுக்கு அனுப்ப போகிறார்கள் என்று இந்தியா பூராவில் ஒரு சலசலப்பை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவனை காப்பாற்றி கொண்டு வருவதற்காக அவன் நரேந்திர மோடியை சந்தித்தானாம். கூட்டணிக்கு அச்சாரம் போடுவதற்காக சந்தித்தானாம். சதிகார கூட்டமே. எங்களை அழிக்க என்னென்னமோ பாடங்களை எல்லாம் ஏவினீர்கள். ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், மகாபாரதம் என்கின்ற இதிகாசத்தில் கர்ணனின் கவச குண்டலங்களை தேவேந்திரன் மாறுவேடம் அணிந்து வந்து கவர்ந்து கொண்டு போனான். அதனால் தான் குருஷேத்திரத்தின் 16ஆம் நாள் போர்க்களத்திலே கர்ணன் மடிந்தான் என்று இதிகாசத்திலே எழுதியிருக்கிறது. கர்ணன் கவசம் குண்டலங்களை வேண்டுமானால் தேவேந்திரனிடம் இழந்திருக்கலாம். ஆனால் உங்கள் சகோதரன் வைகோவின் நேர்மை என்னும் கவசத்தை எவராலும் அகற்ற முடியாது. நேர்மை நாணயம் பிறந்த பொன்னாடாம் தமிழ்நாட்டுக்கு சேவை. உலகில் எந்த கோடியிலே வாழ்ந்தாலும் தமிழர்களுக்கு ஒரு தீங்கு என்றால் அதை தடுப்பதற்கு இயற்கை எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்கு வன்மையை, இந்த நான் நலத்தை அதற்குத்தான் செலவழிப்பேனே தவிர என் சுயநலத்துக்காக. நான் நரேந்திர மோடியும் சொல்லும் போது போல நான் சல்லி காசு பொதுவாழ்விலே சம்பாதித்தவன் அல்ல, சொத்துக்களை இழந்திருக்கிறேன். அதை பெருமையாக சொல்லிக் கொள்ள விரும்பவில்லை. அப்படி தலைகுனின்ற நிலைமை இல்லாததால் தான் இன்றைக்கும் லட்சக்கணக்கான கழக கண்மணிகள் தமிழகம் எங்கும் ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை நிர்வாகிகள் எதையும் எதிர்பாராமல், எந்த பதவிக்கும் வர முடியாமல், காசாசை இல்லாமல் இந்த கட்சியின் காவல் தெய்வங்களாக இருக்கிறார்கள்.
அவர்கள் கால்களை பற்றி தொழுது நன்றி தெரிவிக்கிறேன். இந்த கட்சியின் உயிர் நாடியார் வைகோ அல்ல, கழகத்தின் கண்மணிகள், கழகத்தின் தொண்டர்கள், கழகத்தினுடைய மூலவள சேவையாக இருக்கக்கூடிய போராளிகள், அவர்கள்தான் தொண்டர்கள். சாதாரண அவர்களுக்கு எந்த பதவியும் கிடையாது. அப்படிப்பட்டவர்களால் இருந்து பாதுகாக்கப்படுகிற இந்த இயக்கத்தை இந்த தென்கோடியிலே கடையநல்லூரிலே நூற்றுக்கணக்கான மேடைகளில் இதே இடத்திலிருந்து பேசியிருந்தால் இன்றைக்கு இவ்வளவு நேரமும் நீங்கள் அமைதி காத்து, குறிப்பாக செய்தியாளர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் கடிகாரத்தை பார்த்துவிட்டு போகலாம் என்று நினைக்காமல் இந்த எளியவன் பேச்சை அமைதியாக செவிமடுத்ததற்காக ஒரே ஒரு திருத்தம். கல்வி நிதி 2000 கோடி மத்திய அரசு கொடுக்க வேண்டியது நிலுவையில் இருக்கிறது. பேரிடர் நிதி 37,000 கோடி பாஜக அரசு மறுக்கிறது. ஒரு சின்ன திருத்தம். அந்த உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மூலமாக தமிழகம் எங்கும் இருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கண்மணிகளை அழைக்கிறேன். காவிரி தீரத்துக்கு அழைக்கிறேன். அண்ணா பிறந்த நாள் விழா 117வது பிறந்த நாள் விழா மாநாட்டுக்கு அழைக்கிறேன். லட்சக்கணக்கிலே திரண்டு வாருங்கள். நமது மூல பலம் என்ன என்பதை இந்த நாட்டின் செய்தி ஏடுகளும் இந்த நாட்டின் தொலைக்காட்சிகளும் அவர்கள் செய்தி வெளியிடாவிட்டாலும் பரவாயில்லை, நேரில் வந்து பார்க்கட்டும். புறப்பட்டு வாருங்கள் தோழர்களே. உங்கள் வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.